காட்டின் அமைதி, பறவைகளின் கீச்சுகள், காற்றின் இசை. அமைதியின் நடுவே ஒரு முனிவர் தீவிர தவத்தில் இருந்தார். அவரின் கண்ணும் மனமும் தெய்வத்தில் மட்டும் நிலைத்திருந்தது. ஒரு நாள் அவரது தொடையிலே ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்ந்தது. முனிவர் கண்களைத் திறந்து பார்த்தார். அந்தச் சிறுமையான குருவி நெஞ்சை வருடும் அன்பு நிறைந்தது. முனிவர் மெல்ல அதன் முதுகைத் தடவினார். அன்பின் பெருக்கில் தாம் கற்ற கல்வியெல்லாம் அந்தச் சிட்டுக்குருவிக்குக் கற்றுக் கொடுத்தார். அந்தக் கல்வி ஒளி சிட்டுக்குருவியின் உள்ளத்தில் பிரகாசித்தது. சில நாட்களில் அது பெரும் அறிவுடைய பறவையாக மாறியது. அதன் அறிவுக்கும் பேச்சுத் திறமைக்கும் யாரும் ஈடில்லை. அதன் புகழ் பரவத் தொடங்கியது. பறவைகள் அனைவரும் அதை கல்விக்கடல் சிட்டுக்குருவி என்று புகழ்ந்தனர். ஆனால் புகழோடு சேர்ந்து செருக்கும் பெருகியது. நான் தான் கல்விக்கடல், யாரும் எனக்கு வணங்கியே பேச வேண்டும் என்று அது பெருமையாக கூறியது. மற்ற பறவைகள் அதிர்ந்து போனது. சிலர் மௌனமாய் வணங்கினார்கள். சிலர் ஏமாற்றத்தோடு தலை திருப்பினர். அந்த அகங்காரம் அவற்றில் வெறுப்பை விதைத்தது. சில பறவைகள் பருந்திடம் சென்று எதுவும் சொல்லாமல் துடித்த குரலில் குருவியின் செருக்கைச் சொன்னன. பருந்து கோபத்தில் துடித்தது. அதன் பெரிய சிறகுகள் வானை அதிரச் செய்தன. சிட்டுக்குருவி, இங்கே வா! சிட்டுக்குருவி பெருமையோடு சொன்னது, என்னை கல்விக்கடல் என்று வணங்கினால்தான் பேசுவேன். அறிவில்லாத செருக்கே, உன் கல்வி உன்னை காக்காது. அது ஒரே பாய்ச்சலில் சிட்டுக்குருவியைப் பிடித்து வாய்க்குள் போட்டு விழுங்கிவிட்டது. அந்தக் காட்சியை பார்த்த பறவைகள் திகைத்து நின்றன. அந்த நாளிலிருந்து அனைத்து பறவைகளும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டன. அறிவு பெருகினாலும் அகங்காரம் பெருகக்கூடாது. அன்பும் பணிவும் இருந்தால்தான் உண்மையான கல்வி விளங்கும். அன்பே கல்வியின் நிழல், பணிவே அதன் ஒளி.